யாருமே வேணாம் வேணாம். மேடி, ஐயோ டேய் மேடி, டேய் என்னடா பண்ற? டேய் கீழே இறங்குடா. என்னங்க என்னங்க, டேய் மேடி சொன்னா கேளுடா, கீழே இறங்குடா. டேய் கௌதம். என்ன அம்மா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது? யாராவது வாங்கல. ஐயோ மேடி. என்னத்த ஒரே சத்தம்? என்ன தெரியலையே. சரி வாங்க போய் பாப்போம் போலாம். டேய் கீழே இறங்குடா. இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? கீழே இறங்குடா. எனக்கு வாழவே பிடிக்கல. மேடி நான் செத்து போறேன். ஐயோ யாராவது வாங்கல. என்ன அம்மா சத்தம் கேக்குது? அத்தை தாங்க. ஏன் அப்படி கத்துறாங்க? பார்க்கலாம். டேய் ஐயோ அந்த கயிறு விடுறா. டேய் இறங்குடா. சாரி மாம், என்னால முடியாது. யாராவது வாங்கல. யாரையும் கூப்பிடாத மாம். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். டேய் மேடி சொன்னா கேளுடா, கீழே இறங்குடா. நான் செத்து போறேன். என்னங்க யாராவது சீக்கிரம் வாங்க. என்ன கல்பனா? மேடி டேய் மடி. கேளு. அம்மா. ஏய் மேடி, என்னடா கீழ இறங்குடா. டேய் கீழ இறங்குடா. கீழ இறங்குடா டேய். டேய் மேடி, நான் சொல்றேன்ல கீழ கீழ இறங்கு. இறங்கு. மேடி சொல்றத கேளுடா. மடி. மேடி இறங்குடா. என்னடா சொல்லுங்க? டேய் இறங்குடா. மேடி கீழே இறங்கு. வர மாட்டேன். டேய் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்டா. இறங்குடா. இறங்கி வாடா. ஐயோ சொல்றல. சொன்னா கேளுடா. வாடா. வர மாட்டேன். ஷோ, இந்த கிறுக்கு எதுக்கு திடீர்னு தூக்கு போட்டுக்க போறான்? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ என்ன மேடி இது? எதுக்கு இப்படி பண்ற மேடி? கீழே வா. யாரும் என்ன கூப்பிடாதீங்க. இறங்கி வாடா. ஏய் சொன்னா கேளு. என்னாச்சு உனக்கு? சொன்னா கேளுடா. இறங்குடா. என்ன பாட்டி? மேடி வர மாட்டேன். மேடி இறங்கு மேடி. ஐயோ மேடி கீழே இறங்கு மேடி. யாரும் என்ன தடுக்க நினைக்காதீங்க. எனக்கு வாழவே பிடிக்கல. டேய் கௌதம், கதவை உடைக்கலாம் வாடா. வா. சீக்கிரம் பிரகாஷ் அப்படி வா. சொன்னா கேளு. பாட்டு. இறங்குடா மடி. ஐயோ மேடி சொன்னா கேளு. டேய் மேடி, மேடி மேடி. கதவை திறடா டேய். டேய் கதவை திற. என்னை யாரும் காப்பாத்த கூடாது. அதுக்குதான கதவை லாக் பண்ணிட்டேன். வேணாம் எனக்கு யாரும். டேய் இறங்குடா. மடி. டேய் மேடி. அடிக்காத சொன்னா டேய் மேடி. கதவை திற. கதவை டேய். திற. யாரும் வராதீங்க. நான் சாக போறேன். கீழே இறங்கி வா. மேடி சொன்னா கேளு, கீழே இறங்கு. இறங்குடா. மேடி கீழே இறங்கு. மேடி வேண்டாம் மேடி, சொன்னா கேளுங்க. இறங்குடா. என்ன பண்றீங்க? ப்ளீஸ் கீழே இறங்குங்க. No, Sweta, you hate me. என்ன உனக்கு பிடிக்கல. நான் சாக போறேன். நான் சாக போறேன். ஐயோ இல்ல மேடி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இல்ல, நீ போய் சொல்ற. You hate me. You beat me. பீட் மீயா? அப்போ ஸ்வேதா மாதவனை அடிச்சிட்டாளா? ஐயோ இல்ல மேடி, நான் உங்களை அடிக்க மாட்டேன், நான் வெறுக்க மாட்டேன், என்ன நம்புங்க. நீ போய் சொல்ற. இல்ல நான் உண்மையதான் சொல்றேன், எனக்கு நீங்க என்ன ரொம்ப இஷ்டம். தயவு செஞ்சு கீழே இறங்குங்க மேடி. உண்மையாவே என் மேல இஷ்டமா? உண்மையிலே நீங்கன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். Promise? ப்ராமிஸ். நீங்க இறங்கி வாங்க. இறங்குடா. இவதான் சொல்றாளே. இறங்குடா கீழே. இறங்குப்பா. இறங்கு மேடி. இறங்குப்பா. டேய் மேடி, சொன்னா கேளுடா மேடி. தெறடா மேடி. கதவை திறடா டேய். கதவை உடைக்கலாமா? சொன்னா கேளு மேடி. டேய். இறங்கு. ஏன்டா அப்படி பண்ற? மேடி ப்ளீஸ் கீழே இறங்கு.
டேய் வெளியில வா, வாடா வெளியே. வெளிய வா. வாங்க. ஏன்டா அப்படி பண்ண? தூக்கு மாற்ற அளவுக்கு உனக்கு அப்படி என்னடா பிரச்சனை? ஏய் அப்பா கேக்குறாருல சொல்றா. சொல்லுடா. ஸ்வேதா மீ அதான் கோவத்துல சாக போயிட்டேன். இந்த குண்டச்சி எதுக்கு அந்த கிறுக்கனை அடிச்சா? ஆரமெண்டல். ஸ்வேதா செத்தா. ஏய் என்ன நினைச்சிட்டு நீ? என் தம்பியை நீ எப்படி அடிக்கலாம்? இது வரைக்கும் நாங்களே மேடி அடிச்சதில்ல தெரியுமா? இன்னைக்கு வந்த நீ என் தம்பி அடிச்சிருக்க. ஐயோ, சாவுன்னா என்னன்னே புரியாதவனா போய் தூக்கு போட்டுக்க போற அளவுக்கு தூண்டி விட்டுருக்கல. என்ன கல்யாணம் பொண்ணுன்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்ற திமிரா? உன்னை எங்க வீட்டுல பொண்ணு எடுக்க போறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? போச்சு. இந்த நெட்டையும் கோபத்துல ஸ்வேதா கிட்ட மேடி தான் உன்னை கட்டிக்க போறவன்னு உளறி வைக்க போறான். நாம நல்லா வசமா மாட்ட போறோம். சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? இப்போ நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறதுக்கு ஒரே காரணம் தோ மேடிதான். அது உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி நடந்துகிட்டல. மா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலமா. மாதவனுக்கு கல்யாணம் நடக்காட்டியும் பரவாயில்ல, முதல்ல இவங்களை எல்லாம் வீட்டை விட்டு அனுப்புங்க, அனுப்புங்க. டேய் பிரகாஷ், என்னடா பேசுற நீ? வா. அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏமா ஸ்வேதா, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியுமா. நல்ல பொண்ணுமா நீ தப்பு பண்ற ஆள் கிடையாது. மேடியை நீ அடிச்சேன்னு சொல்றதை என்னால நம்ப முடியல. என்ன நடந்தது மறைக்காம சொல்லு. ஏன் அமைதியா இருக்க? மாமா கேக்குறாருல்ல, நடந்தது என்னன்னு சொல்லு. நீ மேடி அடிச்சியா? இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் தம்பி அடிச்சுட்டு ஆமான்னு வேற தலையாட்டுவா இவள. கோபப்படாத, பொறுமையா இரு. மா முதல்ல வெளிய அனுப்புங்கம்மா இவள. பிரகாஷ், என்னப்பா ஏன் இப்படி பண்ண? சொல்லுமா. தயங்காத, என்னன்னு சொல்லு. மேடி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்வேதா, நம்ம ரெண்டு பேரும் திருட போலீஸ் விளையாடலாம், வரியா? மேடி, ஆ.
எல்லாம் கூடி வரும்போது இந்த லூசு பைய காரியத்தை கெடுத்துட்டானே. ஷோ கடவுளே. ஸ்வேதா, நீங்க எதுக்கு அழுகுறீங்க? மேடி உங்களை கட்டி பிடிச்சா என்ன தப்பு? ஐயோ, ஐயோ அத்த, பிரச்சனை முத்திடுச்சு. நாம நல்லா மாட்ட போறோம். மேடி மென்டலி ரிட்டார்டர்னு உங்களுக்கு தெரியாதா? அவரை பத்தி ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. திருடம் போலீஸ் விளையாடும் போது எங்க அண்ணன் விளையாட்ட உங்களை கட்டி பிடிச்சத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு அடிச்சிருக்கீங்க. இங்க பாருங்க ஸ்வேதா, எங்க அண்ணன் உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்பவே சொல்லிருங்க. இந்த கல்யாணமே வேண்டாம். அத்த, புயல் உச்சத்துல உக்கிரமா இருக்கு. இனியும் உள்ள பூந்து நம்ம பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டு கூரையதான் புயல் அடிச்சிட்டு போயிடும். ஏதாவது பண்ணி பிரச்சனையை முடிங்க அத்த. என்ன பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. என்னத்த சொல்ல சொல்றீங்க? இனி சொல்ல ஒண்ணும் இல்ல கண்மணி. நீ போய் நம்ம பேக்கெல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம கிளம்பலாம். இந்த கல்யாணம் நடக்காது. அத்தைய பிரச்சனையை முடிக்க சொன்னா இன்னும் கொளுத்தி போடுறாங்களே. என்ன பாட்டி எப்படி சொல்றாங்க? அத்த, நிஜமாதான் சொல்றீங்களா? பின்ன நான் என்ன விளையாடுறேனா? நம்ம வீட்டு பொண்ண நம்ம முன்னாடியே வச்சு குடும்பமே திட்டிக்கிட்டு இருக்கு. இத பாத்துக்கிட்டெல்லாம் என்னால சும்மா இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க இப்படி பண்றாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நமக்கு இந்த சம்பந்தமே வேண்டாம். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. நீ போய் பேக் எடுத்துட்டு வா, நம்ம போலாம். இத பாருங்க, அவசரப்படாதீங்க. ஆமா சம்பந்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. முடியாது சம்பந்தி, நாங்க கேட்க கூடாத பேச்செல்லாம் கேட்டுட்டோம். இதுக்கு மேல இந்த வீட்ல எங்களால இருக்க முடியாது. எங்களை மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தி. பின்ன என்ன சம்பந்தி சொல்ல சொல்றீங்க? பின்னாடில இருந்து ஒரு ஆள் வந்து கட்டி பிடிச்சா எந்த பொண்ணா இருந்தாலும் அடிக்கதான் செய்வா. அதுதானே நல்ல பொண்ணோட குணம். பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சது மென்டலி ரிட்டார்டா நல்ல ஆளான்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அத விசாரிச்சுதான் அவ அடிப்பாளா? அத்தை சரியான பாயிண்ட் புடிச்சிட்டாங்க. இத பாருங்க, நாங்களா உங்களை ஒண்ணும் தேடி வரல. நீங்களாதான் எங்களை தேடி வந்து எங்க பையனுக்கு உங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்டீங்க. அத மறந்துடாதீங்க. நாங்க வரோம். கண்மணி, நீ எல்லா பேக்கையும் எடுத்துட்டு வா, போ. சரிங்க அத்தை. சம்பந்தி, கோவப்படாதீங்க. நான் ஒத்துக்கிறேன், எங்க மேலதான் தப்பு இருக்கு. அவசரப்பட்டு நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. நாம நினைச்சதை சாதிக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம். அப்ப நான் சொல்றதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம். அடுத்த முகூர்த்தத்திலேயே மாதவனுக்கு ஸ்வேதாவுக்கு கல்யாணம். இது உங்களுக்கு ஓகேவா? பாட்டி செம்ம போடுறாங்களே. அத்தை, என்ன பேசுறாங்க? புரிஞ்சுதான் பேசுறாங்களா?
பத்திரிக்கை அடிச்சு சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாமா? கல்யாணத்தை கிராண்டா பண்ணலனா நம்ம குடும்பத்தோட மரியாதை என்ன ஆகுறது? இதெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு எடுக்கிற முடிவு கிடையாது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சம்மந்தி, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. ரிசப்ஷனை வேணா நீங்க சொன்ன மாதிரி கிராண்டா வச்சுக்கலாம். சரி சம்பந்தி, நீங்க சொல்றபடி அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அத்தை சரியா லாக் பண்ணிட்டாங்க. பாட்டி கலக்கிட்டீங்க போங்க. நீங்க பேசின பேச்சுல கௌதம் குடும்பமே சும்மா பூகம்பம் வந்தா மாதிரி ஆடி போயிடுச்சு. ஆமா அத்தை, நீங்க மட்டும் சரியான டைம்ல ப்ளே பண்ணலனா இந்த கல்யாணமே நின்னு இந்நேரம் நம்ம வீட்டை விட்டே போயிருப்போம். நம்ம பூமிக்கு ஆசைப்பட்ட பணக்கார வாழ்க்கைய நம்மால அமைச்சு கொடுக்க முடியாமலே போயிருக்கோம். எப்படியோ இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. நான் தான் சொன்னேன்ல கண்மணி, நடக்கிற சம்பவத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். அதான் பயன்படுத்திக்கிட்டேன். நம்ம இந்த வீட்டுக்கு வந்த ஒரே நாளே இவ்வளவு பிரச்சனைனா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஒரு வாரம் நம்ம சமாளிக்கிறதுன்றது நெருப்பு மேல நடக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம். அதான் கல்யாணத்தை உடனே வைக்க சொல்லிட்டேன். பூமிகா, போய் யாருன்னு பாரு. சரி பாட்டி. போ. வா ஸ்வேதா. வா ஸ்வேதா. ஏன் ஸ்வேதா ஒரு மாதிரியா இருக்க? அதான் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சுல. உனக்கும் மாதவனுக்கும் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். சந்தோஷமா இரு. சீக்கிரமாவே மாதவனுக்கு பொண்டாட்டி ஆக போற. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் கண்மணி அம்மா. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். ஏன் ஸ்வேதா இப்படி சொல்ற? சொல்லுமா. என்னை கட்டிக்க போறவரே அவர் அண்ணனுக்காக என்னை திட்டி இந்த கல்யாணம் வேண்டான்னு வார்த்தை விட்டதுக்கு அப்புறம் இனி இந்த கல்யாணம் நடந்து என்ன ஆக போகுது? அப்படி சொல்லாத ஸ்வேதா. மாதவன் ஏதோ மேடி மேல இருக்கிற பாசத்துல தெரியாம சொல்லிட்டாரு. அத நீ ஏன் பெருசு பண்ற? நான் பெருசு பண்ணல பாட்டி. சூழ்நிலை புரிஞ்சதுனாலதான் சொல்றேன் பாட்டி. கட்டிக்க போறவன் தன்னை புரிஞ்சுக்கணும்னு தான் எந்த பொண்ணும் ஆசைப்படுவான். ஆனா மாதவன் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. மாதவன் உன்னை புரிஞ்சுக்கலன்னு நீ எப்படி சொல்ற? புரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் என்ன திட்டிருக்கவே மாட்டாரு. எனக்கு மேடி மேல கூட எந்த கோவமும் இல்லை. ஏன்னா அவரு குழந்தை மாதிரி. அவரு தெரியாம என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. ஆனா மாதவன் அப்படி இல்லையே. என் பக்கத்து நியாயத்தை புரிஞ்சுக்காம அவர் என்ன திட்டாரு. அதைத்தான் என்னால ஏத்துக்க முடியல கண்மணிமா. ஏய், முட்டாள்தனமா பேசாத ஸ்வேதா. நல்லா யோசிச்சு பாரு. இது எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம். இந்த பணக்கார குடும்பத்துக்கு நீ மருமகளா வரப்போற. நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஸ்வேதா, பணம் ஸ்வேதா, பணம். இந்த கல்யாணத்தை போய் வேண்டான்னு சொல்ற பாத்தியா? பூமிகாமா, எனக்கு பணம் வேண்டாம். அன்பும் நம்பிக்கையும் தான் வேணும். அந்த நம்பிக்கையே இப்போ உடைஞ்சு போச்சு. இந்த கல்யாணம் நடக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். வாங்க எல்லாரும் இங்கிருந்து போயிடலாம்.
சரி நீங்க யாரும் வராட்டியும் கூட நான் போக தான் போறேன். ஏய் ஸ்வேதா, அம்மா என்னடி இவ? இவ